அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஏ டு இஜட் வேர்ல்டு. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, வரட்சணை வாங்குறது கொடுக்குறது எதுக்காக வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வாங்குறத பற்றி பேசுவோம், அப்புறம் கொடுக்குறத பற்றி பேசுவோம். வாங்குறது எதுக்காக வாங்குறீங்க? உங்கள் மையம் வந்து நல்லா சம்பாதிக்கிறாங்க, உங்கள் பொண்ணு காப்பாற்றுற அளவுக்கு சம்பாதிக்கிறாங்க. அதுக்காக தான் அவங்களுக்கு கட்டி கொடுப்பாங்க, நீங்களும் கட்டுறீங்க. சரிங்களா? வெறும் பையனுக்கு வந்து கட்டி கொடுக்க மாட்டாங்க. அப்போ இவ்வளோ இது பண்ணுறாங்க எதுக்காக? அப்புறம் பிச்சைத்தனமாக கேட்குறீங்க உங்கள் பொண்ணு வீட்டில். சின்ன வயசுலேருந்து அவங்க கஷ்டப்பட்டு வளர்ப்பாங்களா? அந்த பொண்ணுக்கு அவ்வளோ நல்ல மூமெண்ட்டாக இருக்கும். அது எல்லாத்தையும் இழந்துட்டு ஒரு புது உலகத்துக்குள்ளே வருது. அப்போ எப்படின்னா அந்த பொண்ணை பார்த்துக்கணும். அதை விட்டுட்டு நீங்களே அந்த பொண்ணை வந்து டார்ச்சர் பண்ணுறது, அது வேணும் இது வேணும்னு ஃபஸ்ட்டு கேட்குறது. அப்புறம் கல்யாணம் முடிஞ்சிட்டு பொண்ணுகிட்ட போயிட்டு நீ உங்கள் அம்மா வீட்டில் போய் இது வாங்கிட்டு வா அது வாங்கிட்டு வான்னு குடம் அடிக்கிறது. அப்போ இந்த மாதிரிலாம் பண்ணுறீங்களே, இந்த பொண்ணோட தாய் தகப்பனுக்கு எப்படி கஷ்டமாக இருக்கும், அதை கொஞ்சம் யோசிச்சு இருக்கலாம். உங்களோட பொண்ணுக்கு அந்த மாதிரி இருந்தால் எப்படி இருக்கும், அதை கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் தயவு செஞ்சு. இந்த மாதிரி வரட்சணை வாங்குறீங்க. நான் ஒன்று கேட்குறேன், இந்த மாதிரி அவங்க வந்து ஒரு நகைலேருந்து பணத்தில் எல்லாமே கொடுக்குறாங்க. அவங்கள்ட்ட உங்கள் மையனை கொடுப்பீங்களா? மையனை வீட்டோட மாப்பிள்ளையாக கொடுத்துருங்க. ஒரு 50,000 சம்பாதிக்கிறான் அவங்க மையன், ஒரு 10,000 உங்களுக்கு வச்சுக்கோங்க, மீதி அவங்களே வச்சுக்கட்டும். ஏன்னா உங்கள் மையன் சம்பாத்தியத்தை விட அந்த பொண்ணு வீட்டில் நகை பணம் எல்லாமே கொடுத்தது மேல், எவ்வளோ மேல். அப்போ யார் விலை கொடுத்து வாங்குறது? பொண்ணு விலை கொடுத்து நீங்கள் வாங்குறீங்களா, பையனை விலை கொடுத்து வாங்குறீங்களா? நல்லா யோசிச்சு பாருங்கள். பையனைத்தான் விலை கொடுத்து உங்கள் பொண்ணு வீட்டில் கொடுக்குறீங்க. அப்போ உங்கள் மையனுக்கு வந்து இந்த பணத்துக்காண்டி விலை கொடுக்குங்க, விலை பேசி கொடுக்குற மாதிரி. இது சந்தில் உங்கள் பையனை விற்கிறது சமம். தயவு செஞ்சு இது மாதிரி பண்ணினா உங்கள் பையனை அப்படி தான் நீங்கள் விற்கிறீங்கன்னு அர்த்தம். அவ்வளோதான். அதுக்கப்புறம் வந்து கொடுக்குறத பற்றி நிறைய பேர் வந்து கொடுக்குறாங்க. எதுக்காக கொடுக்குறீங்க? இந்த மாதிரி நம்ம பொண்ணு நல்லா வளம் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறீங்க. அந்த மாதிரி கொடுக்குறீங்களே, இருக்கிறவங்க நீங்கள் கொடுக்குறீங்க, இல்லாதவங்க என்ன பண்ணுவாங்க? அப்போ அவங்க அதை பார்த்துட்டு கேட்பாங்க, இவங்க வீட்டில் கொடுத்தாங்களே, நீ ஒன்றுமே ஒரு கையை வந்தா ஒன்றுமே கொண்டுட்டு வரல, நீ உங்கள் வீட்டில் பாரு எல்லாமே கொடுத்தாங்க வச்சாங்க அப்படின்னு மாப்பிள்ளை வீட்டில் பேசுவாங்க. ஏன் கொடுக்குறீங்கன்னு கேட்குறேன். அந்த மாதிரி கேட்குறானா? கொடுக்காதீங்க. அப்படிப்பட்ட மாப்பிள்ளையே தேவையில்லை, வெளியில் போங்க, விரட்டி விட்ருங்க. அப்படின்னு ஒன்றும் தேவையில்லை. அல்லா நாடுனா உங்களுக்கு எந்த பையன் வேணும், உங்கள் வீட்டு மாருமே எதுன்னு அல்லா நாடி இருப்பான். அதை விட்டுட்டு நீங்கள் உங்கள் பொண்ணு நல்ல வாழ்க்கைன்னு நினைக்கிறீங்க, கல்யாணம் பண்ணி கொடுத்துறீங்க. அதுக்கப்புறம் திருப்பி கேட்பாங்களே, அது நல்ல வாழ்க்கையா? ஒரு வரட்சணை அவங்க கேட்குறதுனால நீங்கள் கொடுக்குறீங்களா, அது நல்ல வாழ்க்கையா சொல்லுங்கள்? உங்கள் பொண்ணு எதுவுமே வேணாம், உங்கள் பொண்ணை மட்டும் கட்டுங்க அப்படின்னு சொல்லுவாங்க சில பேர். ஆனால் கேட்பாங்க, எப்படி? பொண்ணை மட்டும் கட்டுங்க, வேறு எதுவுமே வேணாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறமா ஒன்றா கேட்பாங்க. அந்த மாதிரி ஆள்கிட்டனா என்ன பண்ணுறீங்கன்னா, கையெழுத்து போட்டு வாங்கிடுங்க. நீங்கள் 2 பேர், அவங்க வீட்டு சார்பாக நடுவில் 2 பேர் உட்காந்து கையெழுத்து போட்டு வாங்கிடுங்க. எந்த மாதிரி மாப்பிள்ளைன்னா கல்யாணம் பண்ணணும்னா ஈமான் கொண்டா எதுவுமே வரட்சணை எதுவுமே வேணாம், உங்கள் பொண்ணு மட்டும் எங்களுக்கு வேணும். நான் சொன்னது பொண்ணு மட்டும் வேணும்னு சொல்லிவிட்டு கேட்குறவங்களும் இருக்காங்க, கேட்காம இருக்கிறவங்களும் இருக்காங்க. கையெழுத்து போட்டு வாங்குறது நல்லது, அவ்வளோதான். இந்த மாதிரி வாங்கிடுங்க. வாங்கிட்டிங்கன்னா உங்கள் பொண்ணு அப்படிப்பட்ட பையனுக்கு தான் நீங்கள் கல்யாணம் பண்ணி கொடுக்கணும். தவிர வரட்சணை இது வேணும் அது வேணும், உங்கள் பொண்ணு நல்லா வாழணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா சத்தியமாக வாழ முடியாது. ஏன்னா அந்த பணம் நகை எவ்வளோ நாளைக்கு இருக்கும்? மக்கி போகிற விஷயம். அதனால ஒரு விலை மதிப்பு இல்லாத உங்கள் பொண்ணு கொடுக்குறீங்க. அப்போ அதை விடவா மற்றதுனா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். இது போக பிள்ளைகளுக்காண்டி செய்கிறீங்க, எவ்வளோ விஷயம் செய்கிறீங்க. ஏன் செய்கிறீங்க? அவங்க சொன்னாலும் சரி சொல்லாட்டி சரி, உங்களுக்கான கொஞ்சம் செய்யுங்க, செய்ய வேணாம்னு சொல்லலை. அதுக்காண்டி பெருமையாக இருக்கணும், என் பிள்ளை வந்து நல்லா வளரணும், நல்லா வச்சாங்கன்னு பெருமைக்காண்டி பண்ணாதீங்க, மற்றவங்க பாதிக்கிறாங்க. ஓகேவா? அதை கொஞ்சம் சிந்திங்க. இது எல்லாருக்குமே பயனுள்ளதாக இருக்குன்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னை வீடியோ பார்த்து தேங்க்ஸ் ஸோ மச். இந்த மாதிரி வீடியோ வேணாலும் கமெண்ட் பண்ணுங்கள். இன்ஸ்டாகிராமில் வந்து பேசுங்க. இது வந்து எல்லாருக்குமே உதவியாக இருக்கணும். இதுக்கப்புறம் நல்ல வழியில் எல்லோரும் வரணும். ஓகேவா? ஓகே, பாய். அஸ்ஸலாமு அலைக்கும்.